தொழில்நுட்பத்துறை மற்றும் வணிக மேலாண்மை இரண்டையும் இணைத்து ஒரு பொறியியல் பாடமா? ஆம், பொறியியலில் வணிக மேலாண்மையை உள்ளடக்கிய ஒரு படிப்புதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் CSBS பற்றி விளக்கமாக பார்க்கலாம். CSBS என்பது IT தொழில்நுட்பத்தையும் வணிக மேலாண்மையையும் இணைக்கும் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கோர்ஸ் ஆகும். CSBS படிப்பின் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு கணினி அறிவு மற்றும் வணிக அறிவு என இரண்டையும் இணைத்து தொழில்துறை நிறுவனங்களின் தேவைகளுக்கேற்ப பயிற்சி அளித்து திறமையான பட்டதாரிகளை உருவாக்குவதாகும். CSBS என்பது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் பல்வேறு இந்திய பல்கலைக்கழகங்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு புதிய படிப்பாகும். இது கணினி அறிவியல் அடிப்படைகள் மட்டுமின்றி வணிக அறிவியல், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், AI டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போன்ற பாடங்களை உள்ளடக்கியுள்ளது. CSBS பயன்பாடுகள் ஒரு நிறுவனத்தில் கணினி அறிவியல் மற்றும் வணிக அறிவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான உதாரணம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் கணினி அறிவியல் உதவியுடன் AI மற்றும் மெஷின் லேர்னிங் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பொருத்தமான பொருட்களை பரிந்துரைக்கும். வணிக அறிவியல் மூலமாக விற்பனை அதிகரிக்க ஆஃபர்கள், டிஸ்கவுண்ட்கள் வழங்கப்படுகிறது. உணவு டெலிவரி தொழிலில் கணினி அறிவியல் உதவியுடன் AI மற்றும் GPS மூலம் உணவகங்களின் பட்டியல், நேரத்திற்கு ஏற்ப சலுகைகள் மற்றும் ஃபுட் ட்ராக்கிங் செய்கிறது. வணிக அறிவியல் மூலமாக உணவகங்களுக்கு விற்பனை அதிகரிக்க வாடிக்கையாளர்கள் அதிகம் ஈர்க்கப்படுவார்கள். எனவே எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. CSBS முடித்த பிறகு நீங்கள் IT செக்டர், பேங்கிங் செக்டர், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற பல துறைகளில் வேலை பெறலாம். படிப்பின் காலம் 4 ஆண்டுகள், 8 செமஸ்டர்கள். சேர்க்கைக்கான தகுதி 12ஆம் வகுப்பில் மேத்ஸ், பயாலஜி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கை மற்றும் விண்ணப்பம் மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டிலுள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற அரசு நடத்தும் TNEA பொறியியல் கலந்தாய்வில் பங்கு பெற வேண்டும். TNEA கலந்தாய்வுக்கு நாங்கள் பிரத்யேக ஆலோசனை வழங்குகிறோம். பாடத்திட்டம் முதலாம் மற்றும் 2ஆம் ஆண்டில் இண்டஸ்ட்ரி 4.0, பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிசிஷன் சயின்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் ஆகிய பாடங்களையும் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக்செயின் டெக்னாலஜி போன்ற முக்கிய பாடங்களை செயல்முறை விளக்கத்துடன் கற்றுக்கொள்ளலாம். வேலை வாய்ப்புகள் CSBS முடித்த பிறகு மாணவர்கள் IT மற்றும் பிசினஸ் தொடர்பான வேலைகளை பெறலாம். சில முக்கிய வேலை வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் என்ஜினியர், AI/ML என்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், கிளவுட் என்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர். சம்பளம் ஆண்டுக்கு 3 லட்சம் முதல் 8 லட்சம் வரை பெறலாம். வேலைவாய்ப்பை வழங்கும் முன்னணி நிறுவனங்கள் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட், கேப்ஜெமினி, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், IBM. மேற்படிப்புகள் CSBS முடித்த பிறகு MTech in AIDS, MTech in CSE, MTech in Cybersecurity and Cloud Computing போன்ற மேற்படிப்புகளை தொடரலாம். மேலும் மேலாண்மை மற்றும் சுயதொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் MBA in IT and Business Analytics, MBA in Finance and Data Analytics, MBA in Marketing and Digital Transformation போன்ற படிப்புகளை தொடரலாம். இறுதியாக CSBS என்பது புதிய தொழில்நுட்ப உலகுக்கு மிகச்சிறந்த தேர்வாகும். இது AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் உயர்ந்த வேலைவாய்ப்புகளை வழங்கும். CSBS படிப்பு முடித்தவர்கள் IT மற்றும் பிசினஸ் சார்ந்த வேலையில் அதிக சம்பளத்துடன் வேலை பெறலாம். மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள், அவற்றில் சேர்க்கை பெறுவது, கல்வி கட்டணம், கல்வி உதவித்தொகை, தலை சிறந்த மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள். கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா? அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.